நம்முடைய ஆவியில கர்த்தர் நாம் இழந்த எல்லாவற்றையும் புதிதாக்குனது மட்டுமல்ல, ஆவியில ஒரு புது சிருஷ்டிப்பை ஏற்படுத்துறது மட்டுமல்ல, வாழ்க்கையில் நம்ம இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் மறுசீரமைப்பு பண்ண விரும்புகிறார், புதிதாக்க விரும்புகிறார். நம்ம எப்பொழுதுமே இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கணும். அது அப்படி பண்ணிட்டோமே, இது இப்படி பண்ணிட்டோமே, இது இப்படி செஞ்சிருக்க கூடாதே அப்படின்ட்டு நான் எதை சொதப்பணனோ அது நானே சரி பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு உங்களுடைய கை இருக்கிற வரை அவருடைய கை அதில் படாது. சில வாழ்க்கையில் சில இழப்புகள் ஏற்படும் பொழுது, சில விரும்பத்தகாத சம்பவங்கள் நடக்கும் பொழுது நாம் குறை சொல்லக்கூடிய ஆட்களாக இருக்கிறோம், இன்னொரு ஆள் மேலே பலி சுமத்தக்கூடிய ஆட்களாக இருக்கிறோம் என்றால் வாழ்க்கையில் வெற்றியை நீங்கள் பெறுவது கஷ்டம். சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களையே நீங்கள் என்கரேஜ் பண்ணிக்கணும். ஒரு காரியத்தில் சிறைப்பட்டு கடந்த போல இருக்கலாம், ஆனா அதுக்குள்ள நம்பிக்கை இல்லாமல் இல்ல, நம்பிக்கையோடு இருக்கு. அந்த நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா கர்த்தர் 2 மடங்கு திருப்பி கொடுப்பார் குறைஞ்சது. வெளிப்படுத்தின விசேஷம் திருப்புவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:5. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். புது வசத்தில் எத்தான் பார்த்தோம், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். மனிதன் பாவம் செய்த பொழுது தேவனுடைய அந்த பிரசன்னத்தை விட்டு விலகி போகிறவனாக இருந்தார். கர்த்தர் அவனை விட்டு விலக போகல, கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு மனிதன் ஓடி விலகினார். ஆனால் தேவனுடைய விருப்பம்ங்கிறது தேவனோடு மனிதன் வாழ வேண்டும், மனிதனோடு தேவன் வாழ வேண்டும். அதான் தேவனுடைய மாறாத விருப்பமாக இருந்தது. அந்த விருப்பத்தை மனிதனுடைய இருதயத்திலையும் கர்த்தர் வைத்திருந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த ஆசரிப்பு கூடாரம்ங்கிற ஒரு சிஸ்டத்தை தேவன் ஏற்படுத்தினார். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ராஜாவாக இருந்தால் கூட நேர போய் தேவாலயத்தில் போய் பழி செலுத்தி தேவனோட சமூகத்தில் நின்று வர முடியாது. ராஜாவாக இருந்தால் கூட வெளிப்பிரகாரத்துக்குள்ளே தான் நிற்க முடியும். பிரதான ஆசாரியர் மட்டும் வருஷத்துக்கு ஒரு முறை தேவன் சமூகத்துக்குள்ளே போக முடியும். தேவனுடைய பிரசன்னத்தை கொஞ்ச நேரம் அனுபவிக்க முடியும், சீக்கிரமாக வந்துடுவார். அப்பப்போ சில தேவ மனிதர்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவித்தார்கள். அதான் இந்த பழைய ஏற்பாட்டில் இருந்த ஒரு வாழ்க்கை முறை. ஆனால் இதே நம்ம படித்த வசனத்தில் சொல்கிறார், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். அவர்கள் தேவனாக இருப்பேன்னா எப்பொழுதுமே அவர்கள் தேவனாக இருப்பேன், எப்பொழுதுமே நான் அவர்கள் ஜனமாக இருப்பார்கள். கீழே வாசிக்கிறேன், 3ஆம் வசனம். இதோ மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாக இருப்பார்கள். மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கும், தேவனே நம் மத்தியில் வாசமாக இருப்பார், தேவனே நம் மத்தியில் உலாவக்கூடியவராக இருப்பார். இதான் தேவன் செய்த புது உடன்படிக்கையுடைய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். எல்லா ஆசீர்வாதத்தினுடைய மேலான ஆசீர்வாதம், நம்முடைய பாவங்கள் முற்றிலுமாக பூர்ணமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகின, எல்லாம் புதிதாகணும், புது சிருஷ்டியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி தெய்வ பிரசன்னத்தை தேடி நம்ம ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த இடத்துல இருக்கிறோமோ அதே இடத்துல தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். அப்போ ஏன் சபைக்கு வருகிறோம்? அப்பொழுதுக்கு சபையில் பாடுகிறோம் என்றால் நம்ம ஒன்று கூடி தேவனை ஆராதிக்கிறது, அந்த ஒரு கார்ப்பரேட் அனாயிண்டிங்கிறது மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆதாம் இழந்தார், தேவ பிரசன்னத்தை இழந்தார். தேவன் எல்லாவற்றையும் புதிதாக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு ஓட முடியாத அளவுக்கு நம்முடைய ஆவியுடனே அவருடைய ஆவி அந்த அளவுக்கு இணைந்திருக்கிறார். ஒத்திசைவோடு நம்முடைய ஆவியோடு இருக்கிறார். 1 கொரிந்தியர் 6 சொல்லுகிறார், கிறிஸ்துவுடையவன் அவருடைய ஆவியோடு இசைந்திருக்கிறாங்க, நம்முடைய ஆவியும் அவருடைய ஆவியும் இசைந்திருக்கிறது. கொலோசியர் சொல்லுகிறார், பிதாவானவர் நமக்குள்ளே வாசமாக இருப்பதே அந்த மகிமையின் ஐஸ்வர்யங்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாக்கி இருக்கிறார், மேன்மையாக்கி இருக்கிறார். நம்முடைய ஆவியில் கர்த்தர் நாம் இழந்த எல்லாவற்றையும் புதிதாக்குனது மட்டுமல்ல, ஆவியில் ஒரு புது சிருஷ்டிப்பை ஏற்படுத்துறது மட்டுமல்ல, வாழ்க்கையில் நம்ம இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் மறுசீரமைப்பு பண்ண விரும்புகிறார், புதிதாக்க விரும்புகிறார். ஆவியில் மறுபடியும் பிறந்துட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடிஞ்சதுக்கப்புறம் நாம் பரலோகத்துக்கு போவோம், அதுங்கிறது மட்டுமல்ல.
இந்த பூமியிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் ஏற்படுத்தினாரோ அந்த பரலோக மகிமையை இந்த பூமியில் அனுபவிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதான் நம்மை குறித்து தேவனுடைய சித்தம். அதனால் மனதையும் அவர் புதிதாக்க விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, மனம் புதிதாகிறதுனாலே மறுமாங்கள். மனதையும் புதிதாக்க விரும்புகிறார். அது மட்டும் கிடையாது, நம்முடைய சரீரத்தையும் அவர் புதிதாக்க விரும்புகிறார். காலம் ஒன்று வரும் பொழுது சாவுக்கு ஏதுவான அந்த சரீரம் சாவாமை தரித்து கொள்ளும், அழிவுக்கு ஏதுவான சரீரம் அழியாமை தரித்து கொள்ளும். அந்த காலம் வரை நம் சரீரத்தில் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் கர்த்தர் கொடுக்கிற பலத்தோடும் வாழ வேண்டும். அதான் நம்மை குறித்து தேவனுடைய விருப்பம். பிசாசின் மூலமாக, பாவத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இழந்த அத்தனையும் கர்த்தர் ரிப்பேர் பண்ண விரும்புகிறார், புதிதாக்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் பழுது அடைஞ்சிருச்சுன்னா நம்ம பழுதோடு வைத்துக்க விரும்ப மாட்டோம். இந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் போனோம். கோயம்புத்தூரில் ஒரு வீட்டில் பேசிகிட்டு இருந்தோம். நான் 4-5 பேர் பேசிகிட்டு இருந்தோம். என் காரை வெளியே நிப்பாட்டிட்டு பார்த்து அந்த நிப்பாட்டிட்டு வெளியே போன பார்த்தா எவனே ஒருத்தன் திருப்ப நினச்சவன் என் காரில் ஏறி திருப்பியிருக்கான். அவன் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக ஏறி அப்படி திருப்பினோம். அது பெரிய எஸ்யூவி வண்டி. நான் பார்த்தது, அந்த காரை பார்க்கும்போது தெரிஞ்சு பெரிய எஸ்யூவி வண்டி. காரை நல்லா ஏறி எங்களை 2 டோரையும் நல்லா அமுக்கி விட்டுட்டு திருப்பிட்டு போயிட்டான். அதனால் என் கார் 2 நாள் என் கார் இல்லாமல் சிவப்பு கார் வந்திருக்கோம், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அதை பார்த்த உடனே அன்றைக்கி பார்த்தா மறுநாளே அதை கொண்டு போய் அப்படியே போய் ரிப்பேர் பண்ணுறதுக்கு விட்டுட்டோம். ஏன்னா ஒரு காரியம் சரியாக இல்லாமல் இருக்கும் பொழுது அதை பழுதானதை சிறப்பாக்க விரும்புகிறோம். நாமே அப்படி விரும்புகிறோம் என்றால் தேவன் அதை பார்க்கலும் சிறப்பாக்க விரும்புகிறார். அது நம்ம ஏதோ ஒரு இடத்துல விடுவது கிடையாது, ஒரு ஆத்தரைஸ்ட் ஆள்கிட்ட விடுகிறோம். இந்த சரீரத்தை படைத்தவர் அவர், இந்த சரீரத்தை சிருஷ்டித்தவர் அவர். நாம் கர்த்தருடைய கரத்தில் எதையெல்லாம் விட்டு கொடுக்குறோமோ, எதையெல்லாம் கர்த்தர் சிறப்பாக்க வேண்டும், எதையெல்லாம் கர்த்தர் சீராக்க வேண்டும்னு நினைக்கிறோமோ அது அவருடைய தரத்தில் சீராக்குவார். ஒரு மனிதன் ஒரு காரியத்தை சீராக்கும் பொழுது சில இடத்துல விட்டுட்டோம்னா ஏண்டா விட்டோன்னு இருக்கும், விட்டதை காட்டில் மோசமாக இருக்கும். கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், அவர் போயிடும். ஆனால் கர்த்தர் சில காரியங்களை சரி பண்ணுகிறார் என்றால் அது பழுதடைவதற்கு முன்பாக எப்படி இருந்ததோ அதை பார்க்கலும் பல மடங்கு சிறப்பாக்கி கொடுப்பார். ஏன்னா அதில் அவருடைய கரம் இருந்திருக்கிறது என்பதை அது வெளிப்படுத்தி காமிப்பார். அதான் கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய நோக்கம். வாழ்க்கையில் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஆவிக்குரிய காரியம் கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மனப்பட்டு நீ கேட்குறீங்க பார்த்தீங்களா, அதான் கேட்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய காரியம். கர்த்தருடைய வசனத்தை கேட்டு கர்த்தர் எனக்கு என்ன செய்ய விரும்புகிறார், கர்த்தர் வாழ்க்கையில் என்ன செயல்படுத்த விரும்புகிறார் என்று மனமுகந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதா நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய காரியம். கர்த்தர் எல்லாவற்றையும் சிறப்பாக்க வேண்டும், கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாக்க வேண்டும். நம்மளோட வாழ்க்கையில் எல்லா சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் ஒரு காரியம் முக்கியமானது, நம்ம எப்பொழுதுமே இளைப்பாறுதலுக்குள்ளே இருக்கணும். அது அப்படி பண்ணிட்டோமே, இது இப்படி பண்ணிட்டோமே, இது இப்படி செஞ்சிருக்கக்கூடாதே அப்படின்ட்டு கவலையிலையும் ஸ்ட்ரெஸ்லையும் இருக்கும் பொழுது கர்த்தருடைய அந்த மறுசீரமைக்கக்கூடிய வல்லமை செயலிழந்து இருக்கும். கர்த்தர் செய்ய மாட்டேன்னு சொல்லுவது கிடையாது. எப்பப்பெல்லாம் கவலையில் இருக்கிறோமோ, எப்பப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறோமோ, அப்பப்பெல்லாம் கர்த்தர் அந்த இடத்துல செயல்பட முடியாத அளவுக்கு நம்ம வாசலை நாம் அடைக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறோம். வேணா நானே பார்த்துக்கிறேன், நான் எதை சொதப்பணனோ அது நானே சரி பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு உங்களுடைய கை இருக்கிற வரை அவருடைய கை அதில் படாது. இன்றைக்கி அநேக நேரத்தில் கர்த்தருடைய கை வருவதற்கு நம்ம இடம் கொடுப்பதே கிடையாது. நம்ம அதை இப்படி பண்ணிட்டோமே, இது இப்படி பண்ணிட்டோமே, அதை செய்கிறதுக்கு அவங்கள பார்க்கலாமா, இவங்கள பார்க்கலாமா, இப்படி செஞ்சிடலாமா, அப்படி செஞ்சிடலாமா, நம்ம ரொம்ப வேகமாக வேலை செய்கிற வரை கர்த்தர் அமைதியாக உட்காந்துருப்பார், செஞ்சு முடியும்பார். அதனால தான் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே கர்த்தர் ஏன் 10 கற்பனை கொடுத்தார் என்றால் எல்லாம் ஆடி அடங்குனர். ஆடி அடங்கி ஆண்டவரே என்னால் முடியாதுன்னு ஒரு நாள் நிற்பேல, அப்போ நான் வர்றேன். அவர் வந்தார், குமாரனை அனுப்பினார், எல்லாவற்றையும் சிறப்பாக்கி கொடுத்தார். கர்த்தருடைய வாழ்க்கையில் தன்னுடைய கரத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அந்த பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட்டில் எப்பொழுதுமே இருக்கணும். அந்த கவலை, அவமானம் இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் விடவே கூடாது. சில காரியம் தவறாக செய்யும் பொழுது நமக்குள்ள ஒரு அவமானத்தின் உணர்வு இருக்கும். நம்ம இப்படி செஞ்சிட்டோமே, இப்படி செஞ்சிட்டோமே, இப்படி செஞ்சிட்டோமே, இப்படி செஞ்சிட்டோமே, செஞ்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த அவமானத்தின் உணர்வு வரும் பொழுதும் அந்த இடத்துல அது நீங்கள் சுமக்க முடியாத ஒரு சுமை. நீங்கள் எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு உங்களை போக விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுமை. பிசாசு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் என்னென்னா
உங்களை வந்து ரெஸ்ட்டில் இருக்கவே விட மாட்டான். ரெஸ்ட்லன்னா படுத்து தூங்குறத பற்றி சொல்லலை. எத்தனை மக்கள் படுத்து தூங்கினா கூட ரெஸ்ட்டில் இருக்க மாட்டாங்க தெரியுமா? நல்லா படுத்தங்க, ஆனால் தூக்கமே வரலை. குரட்டெல்லாம் விட்டுருப்பாங்க, நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லைம்பாங்க. ஏன் தூங்கலைன்னா அவங்க மெய்யாவே தூங்கலை. ஏன்னா நீங்கள் தூங்குறதுனால ரெஸ்ட் எடுக்கலைங்க, கர்த்தருக்குள்ளே ரெஸ்ட் எடுக்கணும். கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு சாதகமாக்குவார், மறுசீரமைப்பு பண்ணி கொடுப்பார். நினச்சோம்னா கர்த்தர் எல்லாவற்றையும் ரெஸ்டோர் பண்ணி கொடுப்பார், புதிதாக்கி கொடுப்பார். 2 கொரிந்தியர் திருப்போம். கர்த்தர் நம்மளை வழி நடத்த விரும்புகிறார், கைட் பண்ண விரும்புகிறார். எந்த பகுதியில் நம்மளுக்கு கைடன்ஸ் வேணுமோ, வழிநடத்துதல் வேணுமோ, அதை கர்த்தர் நமக்கு செய்ய சித்தமாக இருக்கிறார். 2 கொரிந்தியர் போவோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எனக்கு வேதத்தில் சில வசனங்கள் ரொம்ப பிடிக்கும். அப்படி எனக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு வசனம் இந்த வசனம். மற்ற வசனமாக பிடிக்காதுன்னு சொல்லலை, ரொம்ப பிடிக்கும். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோத்திரம். தேவனுக்கு சோத்திரம். ஏன் சோத்திரம் என்றால், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனையை எங்களை கொண்டு வெளிப்படுத்துகிறார். தேவன் யார், தேவனுடைய நேச்சர் என்ன, தேவன் எப்படிப்பட்டவருங்கிற அந்த வாசனையை கர்த்தர் நம் மூலமாக வெளிப்படுத்த விரும்புகிறார். அவரை சார்ந்திருக்கிற மக்களுக்கு தேவன் எப்படி செய்கிறார், அவரை நம்பினவர்களை எப்படி வாழ வைக்கிறார், எப்படி அவர்களுக்கு நல்லவராக இருக்கிறார் என்பதை நம் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எங்களை கொண்டு, வேறு விதமாக உங்களை கொண்டு அவர் யார் என்கிற அறிகிற அறிவின் வாசனையை உலகத்துக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, தேவ தயவு குணப்படும்படி ஏவுகிறதுன்னு இருக்கு. தமிழில் குணப்படும்படி ஏவுகிறதுன்னு இருக்கு. ஆங்கில பைபிளில் மனம் திரும்பும்படி ஏவுகிறதுன்னு இருக்கு. நம்மளோட வாழ்க்கையில் தேவனுடைய தயவு, தேவனுடைய குட்னஸ்ஸு, தேவனுடைய நன்மைகளை மக்கள் பார்க்கும் பொழுது, கர்த்தர் உங்களை நல்லா நடத்தியிருக்கிறாரு, நல்லா வச்சிருக்கிறாரு, ஆசீர்வச்சிருக்கிறாரு, அப்போ அவங்க எந்த சாமியை கும்பிட்றாங்கன்று அவங்களை குணப்படும்படி மனம் திரும்பும்படி ஒரு ஏவுதலை, ஒரு ப்ராம்ப்டிங் ஏற்படுத்தி கொடுக்கிறது. இங்கே சொல்லுகிறார், எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. வறுமையில் இருந்தவென்றால் செழிப்புக்கு நேராக நடத்துகிறார். வறுமையிலிருந்து ஒரு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கிறார். மனசோர்வில் இருந்தவென்றால் மனசோர்விலிருந்து ஒரு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கிறார். இல்லாமையில் இருக்கும், வறுமையில் இருக்கிறோம், பற்றாக்குறையில் இருக்கோம் என்றால் அதிலிருந்து ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்து நிறைவில் நடத்துகிறார். ரொம்ப கடனில் இருந்தாங்க, கடனே அடைக்க முடியாத நிலையில் இருந்தோம், கடனிலேயே பேசாமல் செத்து போயிடலாமன் இருந்தோம். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சு கர்த்தரை ஆசீர்வதித்து இன்றைக்கி கடன் கொடுக்கக்கூடிய லெவலில் கர்த்தரை வச்சிருக்கிறாருங்க. 2 பிஸ்னஸ் நடத்துகிறோம், 100 பேர் வேலைக்கு வச்சுருக்கோம்னா அவரை அறிகிற அறிவின் வாசனை 4 பேருக்கு தெரியும். ஆனால் கடனில் இருந்தோம், கடனில் இருக்கிறோம், கடனில் இருப்போம் அப்படின்னா அது எந்த ஒரு வாசனை ஏற்படுத்தி கொடுக்காது. எப்படினாலும் ஆரம்பிக்கலாம், ஆனால் அந்த ஆரம்பித்த நிலையிலிருந்து வெளியே போகணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் இருக்க தேவன் யார் என்பதை இந்த உலகத்துக்கு பார்க்க முடியும். அதனால் சொல்கிறார், எப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும், ஒரு இடங்களில் இல்லை, எல்லா இடத்துலையும் கர்த்தர் சில பகுதியில் தான் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குறார், சில பகுதியில் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கலும் கிடையாது. எல்லா இடத்துலையும் எல்லா பகுதியிலையும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அதில் அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்குது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். எப்பொழுதும் வின் பண்ண வைக்கிறார், எப்பொழுதும் மேற்கொள்ள வைக்கிறார், எப்பொழுதும் முற்றும் ஜெயம் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ பண்ணுகிறார். இது வரைக்கும் சரியாக வேலை செய்யலைங்க, இது வரைக்கும் தோல்வியில் தான் வாழ்க்கை போச்சு. அந்த தோல்வியாக இருந்த வாழ்க்கையை தொடர்ந்து வெற்றியிலே ஓட பண்ணுகிறார். ஏன் அப்படி செய்கிறார் என்றால், நமக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர் தோற்றது கிடையாது, அவர் ஏதோ ஒரு பகுதியில் தோல்வி அடைஞ்சிட்டாருன்னு கிடையாது. அப்போ அவர் நமக்குள்ள இருக்கிறார், நமக்குள்ள இருந்து அவருடைய ஆற்றலையும் வல்லமையும் நமக்குள்ள இருந்து அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் என்றால், அவர் எப்படி எல்லா இடத்துலையும் வெற்றி பெற்றாரோ அதே மாதிரி நாம் எல்லா இடத்துலையும் எல்லா பகுதியிலும் வெற்றி பெறணும். நான் சொன்னது புரியுதுங்க. நாங்கள் இப்போ சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த
பக்கத்தை விட்டு டீ போட்டால் கூட என்ன டீயாக போடுறீங்க அப்படின்னு வாசம் அப்படியே அடி போகுதுலங்க. சில வீட்டில் டீ போடுற மாதிரியே தெரியாது. டீமாங்க, இது அது ஹார்லிக்ஸா, அது போன்விட்டாவா, அது பூஸ்டா, அது காஃபியான்னு தெரியாது. ஆனால் டீ அப்படின்னு சொல்லுவாங்க. அது குடிச்சு பார்த்தாலும் டீ மாதிரியும் தெரியாது. சிலர் வந்து டீ போட சொன்னால் பாயாசம் கண்ணி கொடுப்பாங்க. அதாவது ஏலக்காய், கிராம்பு, அது பாயாசம் பண்ணுறது. சில டீ போட்டோம்னா அப்படியே போகுது பார்த்தீங்களா வாசம். சொல்கிறது புரியுதுங்களாங்க? கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறாருங்க. நமக்குள்ளே இருந்து தன்னுடைய வல்லமை அவர் இன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறார். இன்ஃபியூஸ் பண்ணுறாருன்னா அது அப்படியே தன்னுடைய வல்லமை அப்படியே பரவ விட்டுகிட்டே இருக்கிறார். பரவ விட்டுருக்கிறாருன்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த வாசனை வெளியே தெரியும். அந்த டீ நல்ல டீ வாசனை அப்படியே அந்த அரோமா போகுது பார்த்தீங்களா? அந்த அரோமா மாதிரி நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய அந்த வெற்றியின் வாசனை அப்படியே வெளியே போகணும். எப்போ போகணும்? எப்பொழுதும் போகணும். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? நல்ல டீ கடையில் 24 மணி நேரம் வாசம் அடிக்கும் தெரியுமா? ஏன்? அது நல்ல டீ கடை. நம்ம வீட்டில் கொஞ்ச நேரம் அடிக்கும். அப்போ எப்பொழுதுமே அந்த வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். பிசாசு என்ன சொல்லுவான்? எப்பொழுதும் வெற்றி பெற முடியாதுப்பா, இந்த முறை நீ வெற்றி அடைய மாட்ட. கர்த்தர் நம்ம 500 முறை சுகமாக்கி இருப்பார். பிசாசு சொல்லுவான், இந்த முறை உனக்கு சுகமாக முடியாது, இந்த முறை நீ இதிலிருந்து வெளியே வர முடியாதுப்பா. ஆனால் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், எப்பொழுதும் வெற்றினா 501வது முறையும் வெற்றி தான். எத்தனை முறை யுத்தத்தை சந்தித்தாலும், எத்தனை முறை பிரச்சனைகளை சந்தித்தாலும், எத்தனை எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் அத்தனையிலிருந்தும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். நான் சொன்னது புரியுதுங்களா? அப்பதான் நம்ம ஆராதிக்கிற தேவன் யாரும் இந்த உலகத்துக்கு தெரியும். 1000 முறை பொருளாதார தேவைகளை சந்திச்சிருப்பார். 1000 முறை வரும் பொழுது, இந்த முறை உனக்கு பணம் வராது, இந்த முறை உனக்கு பணம் லாக் ஆயிரும், உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னவங்க கொடுக்க மாட்டாங்க, உனக்கு இந்த விட பிஸ்னஸில் பெரிய அடி விழுகும், இதுவரை நீ தத்தி கழிச்சு வந்துட்டு தான், ஆனால் இந்த முறை இல்லைம்மா. ஆனால் கர்த்தர் ஏற்கனவே சொல்லிட்டார். என்ன சொன்னார்? எப்பொழுதுன்ட்டார். அப்போ எப்பொழுதுன்னு என்ன அர்த்தம்? எப்பொழுதும் தான் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணிட்டார். எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. எங்களைன்னா நீங்களும் தான் இருக்கேன், நானும் தான் இருக்கேன். அவர் அதை அனுபவிச்சிருக்கிறாரு. சில நேரத்தை நம்ம அனுபவிக்காமல் இருக்கலாம். மதம் என்ன சொல்லும், மனுஷன் என்ன சொல்லுவான்னா, வாழ்க்கைன்னா அப்படி எப்பொழுதுமே வெற்றி அடைந்திருப்புன்னு சொல்லவே முடியாது. வாழ்க்கைன்னா சில பகுதியில் தோல்வியை சந்திச்சு தான் ஆகணும். வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெற்றியாகவே இருக்குன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அது பழைய மனிதனுடைய வாழ்க்கை. நான் சொன்னது புரியுதா? சாதாரண உலக மனிதன் சொல்கிறது என்ன, வாழ்க்கைன்னா சில தோல்விகளை சந்தித்தான் ஆகணும், தோல்வியை கண்டு துவண்டு போகாத, வாழ்க்கைன்னா வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி தான் வரும். அது பழைய மனிதனுடைய லைஃப் ஸ்டைலு. இப்போ நான் பழைய மனிதன் அல்ல, நீங்கள் பழைய மனிதன் அல்ல, நீங்களும் நானும் புதிய மனிதன். ஆவியில கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாக்கி இருக்கிறார். புது ஜீவன், புதிய நேச்சர், புதிய தன்மை உண்டாயிருக்கிறதா, இந்த ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கிறாரா? மாம்சத்துக்கு கேட்டு ஆவி கேட்டு நடந்தோம்னா ஆவி எப்படி இருக்கிறதோ அதே நேச்சரை வெளிப்படுத்துறவளா இருக்கணும். இன்னைக்கு ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்போம், அதுக்கு ஒரு தேவ சித்தம் என்ன இல்லை, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இல்லை சொல்லிட்டாரு ஏற்கனவே வெற்றின்னு சொல்லிட்டாரு, இல்லை இதை காட்டில் பெரிய சவால், என்ன செய்யணும்? அதையும் வெற்றி பெறுவோம். இதுவரை நான் சந்திக்காத ஒரு சவாலை பார்த்துட்டேன், என்ன? அதையே வெற்றி பெறுவோம். 5 வருஷம் கழிச்சு இதை காட்டில் ஒரு பெரிய சவாலை சந்திக்கிறோம், பொருளாதாரத்தை, ஏதோ ஒரு காரியத்தை, அதையும் சந்திப்போம். தேவனோட சித்தம், தேவனோட நோக்கங்கிறது என்னோட வாழ்க்கையில் சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும், அத்தனை சவால் இருந்தும், அத்தனையிலிருந்து வெற்றி பெறுவது நம்மை குறித்த தேவனுடைய மாறாத சித்தம். ஆண்டவர் சொன்னார், உங்கள் பாரம்பரியத்தினால் தேவனோட வார்த்தையை அவமாக்குறீர்கள். பாரம்பரியம் என்ன சொல்லும்? வாழ்க்கைன்னா கஷ்டமும் துன்பமும் மாறி மாறி தான் வரும், எப்பொழுதுமே வெற்றி பெறுவோன்னு சொல்ல முடியாது. சில இழப்புகள் வந்தால் கூட நம்ம தாங்கிக்கணும். என்ன வாழ்க்கைன்னா என்னது? சில இழப்புகளை சந்திச்சு தான் ஆகணும். அது பாரம்பரியம். தேவன் சொன்னது கிறிஸ்துவுக்குள் எங்களுக்குள் சொல்லலை, கிறிஸ்துவுக்குள் நம்ம ஒரு பிளேஸில் கொண்டு போய் வைக்கிறார். அதுக்குள்ள எங்களை
எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுங்கிற. சில சொல்கிறாங்க இல்லை அப்படி சொல்ல முடியாது, நம்ம நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. கர்த்தரே சில நேரத்தில் நம்ம வந்து தோல்வி அடைய வைப்பார். கர்த்தரே தோல்வி அடைய வச்சு நமக்கு வந்து பாடம் சொல்லி கொடுப்பாரு. வேதம் சொல்லுகிறது, பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிற அன்றைக்கு வேறொன்றுக்கு வரான். ஒரு காரியம் உங்களை வாழ்க்கையில் திருடி இருக்கா, திருடப்பட்டிருக்கா? எங்கள் சுகம் திருடப்பட்டிருக்கலாம், சமாதானம் திருடப்பட்டிருக்கலாம். அப்படின்னா அது கர்த்தருடைய வேலை இல்லை. எந்தெந்த காரியம் உங்களை மனசோர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறதோ, எந்தெந்த காரியம் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தி கொடுக்கிறதோ, அதெல்லாம் தேவனுடைய கரம் செயல்பட்ட காரியம் கிடையாது. பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிற அன்றி வேறொன்றுக்கும் வரா. நானோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். அந்த ஜீவன் பரிபூர்ணமாக ஓவர்ஃப்ளோவாகி வந்தேன்னா என்ன சொல்றாருன்னா, எப்பொழுதுமே வெற்றியா இருக்கணும், எப்பொழுதுமே சோர்ந்துடக்கூடாது. ஜீவனை கொடுக்குறேன்னு சொல்லலை, ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். பரிபூர்ணம்னா எப்பொழுதும் வெற்றி, இந்த பிரச்சனை வெற்றி, அடுத்த பிரச்சனை வெற்றி, வெற்றி வெற்றி, எப்பொழுதும் வெற்றி. சொல்ல புரியுதுங்களாங்க? இது நான் சொல்லலை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. மனிதன் என்ன சொல்லுவான், நம்ம மலை உச்சிக்கு ஏறணும்னா சில நேரத்தில் பள்ளத்தாக்கின் வழியாக தான் கடந்து போகணும். அதனால் சில வெற்றியின் முகடுகளை நம்ம சந்திக்க வேண்டும் என்றால் சில தோல்விகளை நம்ம சந்திச்சு தான் ஆகணும். அப்படி எந்த வசனம் சொல்லுது எனக்கு தெரியலையே. எனக்கு தெரிஞ்ச அப்படி ஒரு வசனம் இல்லை. என்ன நீங்கள் சொல்லுங்கள். சில நேரத்தை கர்த்தர் நமக்கு தோல்வியதும் கொடுப்பாரு, அப்படி தோல்வியில் நடத்துவார். அப்படி பைபிளில் ஒரு வசனம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, எப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோத்திரம். கையில் பற்றி சொல்லுவோம், எப்பொழுதும் எல்லாவற்றிலையும் என்னை வெற்றி சிறக்க பண்ணி என்னுடைய வெற்றியின் மூலமாக நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன். அதனால் கர்த்தர் சில நேரத்தை வியாதியை கொடுத்து, தரித்திரத்தை கொடுத்து, பிரச்சனையை கொடுத்து டீச் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதோ ஒரு மத குப்பையை கேட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த குப்பையை உதறி தள்ளிட்டு குளிச்சுட்டு வாங்க தலையில். திரும்பி வாசிக்கிறேன், எப்பொழுதும் கிறிஸ்துவுக்கள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களையும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோத்திரம். நான் ஜெயிக்கிறவரை யுத்தம் முடிவது கிடையாது. ஜெயிக்கிறவரை எந்த பிரச்சனை இருந்தாலும், போராட்டம் இருந்தாலும் சரி, கீழே விழுகிறது மாதிரி இருந்தாலும் சரிதான், ஜெயிக்கிறவரை அந்த யுத்தம் தொடருது. ஜெயிச்சு முடிஞ்சு அந்த கப்பை வாங்குற வரை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டு தான் இருப்பார். சோர்ந்துட்டீங்க, கைவிட்டீங்க, நிராகரிச்சிட்டீங்க, துண்டை உதறிட்டீங்கன்னா கஷ்டம். தொடர்ந்து நில்லுங்க, ஜெயிக்கிறவரை நில்லுங்க. அதனால சொல்றாரு, எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. ரோமர்ல சொல்றாரு, இது எல்லாவற்றிலும் நம்ம அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமேங்கிறது. ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோமே சொல்லல, முற்றுமுடிய ஜெயிக்கிறவர்களாக இருக்கோமேங்கிறது. ஜெயிக்கிறோம் என்றால் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோம், அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகிட்டோம்னு அர்த்தம். முற்றும் ஜெயம் கொள்ளுகிறோம் என்றால் அந்த பிரச்சனையை வாழ்நாள் முழுதும் ஜெயிச்சுட்டே இருக்கோம்னு அர்த்தம். ஜெயிக்கிறது இல்லை, வாழ்நாள் முழுதும் ஜெயிச்சுட்டே இருக்கும். அந்த பிரச்சனை வாழ்க்கையில் தலை தூக்க முடியாத அளவுக்கு தொடர்ந்து ஜெயத்திலே வாழ்கிறோம்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? கவனிங்க. நாம் ஜெயிக்கிறது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்து, நான் அந்த பிரச்சனையை சந்திச்சேன், நான் அந்த போராட்டத்தை சந்தித்தேன், கர்த்தர் என்னை ஜெயிக்க வச்சிருக்கிறாரு, உன்னை ஜெயிக்க வைப்பாருன்னு சொல்லி நம்ம ஜெயிக்கிறது மட்டுமல்ல, பல தோத்தான். பார்த்தீங்களா? தோக்கிறவனுக்கு ஒரு 50-60 வருஷம் நம்ம சாட்சியாக இருந்து அவனை ஜெயிக்க வைக்கிறோம். பார்த்தீங்களா? அதான் முற்றும் ஜெயம் கொள்கிற வாழ்க்கை. ஜெயிக்கிறது மட்டுமல்ல, தொடர்ந்து ஜெயத்திலே வாழ்றது.
மதுரையில் ஒரு வார்த்தை, ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க, நாங்கள் பிரச்சனையை அப்படி செமிச்சிருவோமாங்க. தெரியாதா உங்களுக்கு? தெரியாதா? செமிச்சிட்டாங்கல்ல. பிரச்சனை வந்துருச்சுன்னா பிரச்சனையை அப்படியே ஜீரணிச்சிருன்னா அப்படி ஜீரணிச்சு அப்படி செமிச்சிறதுக்கு அந்த பிரச்சனை எங்கடான்னா அது எங்கே போயிடுச்சு, கக்காவாவா கிக்காவாவே போயிடுச்சு. ஏன்னா அந்த பிரச்சனையை நாங்கள் செமிச்சிட்டோம்னா அப்படியே நல்லா இருக்குது. பைபிள் வசனங்க. அன்றைக்கி காலேப் சொன்னார், அவர்கள் நமக்கு இரையாவார்கள் சொன்னா பார்த்தீங்களா? அதை தான் மதுரைக்காரன் யூஸ் பண்ணுறான். அவர்கள் நமக்கு இரையாவார்கள்னா அவர்களை நான் அப்படியே சீரணிச்சிருவோம், ஒன்றும்லாம் வைக்கிறோன்னு அர்த்தம். அந்த மனநிலை இருந்துச்சுன்னா ஜெயம் எடுத்துடலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ போராட்டம் வந்தாலும் கர்த்தர் கூட நின்று எல்லா சிறையிருப்புலேருந்தும் கஷ்டத்துலேருந்து நம்ம வெளியே கொண்டு வரோம். ஆனால் விட்டு விடுகிற ஆளாக இருக்கிறோம், கவலைப்படுகிற ஆளாக இருக்கிறோம் என்றால் அற்புதத்தை பெற முடியாது. வாசிப்போம் 1 சாமுவேல் திருப்போம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 30 1ஆம் வசனம் வாசிப்போம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருவதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையெடுத்து அதை அக்கினியினால் சுட்டரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்த பொழுது இதோ அந்த அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனுடைய ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். வெளியே போயிட்டு திரும்பி தன் மனைவி மக்களை விட்டு ஊருக்கு திரும்பி வரும் பொழுது அவர்கள் இருந்த வீடு முழுவதும் எரிஞ்சிருக்கிறது, மனைவி பிள்ளைகளை காணோம். இந்த இடம் வரை 4ஆம் வசனம் வரை தாவீதுக்கும் அவன் கூட இருந்த மக்களுக்கும் மனைவி பிள்ளைகள் எங்கே போனாங்க, யார் பிடிச்சிட்டு போனாங்க, எந்த இடத்துல இருக்கிறாங்க என்பதை குறித்த எந்த விதமான ஐடியாவும் கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா வந்து பார்க்கும் பொழுது ஆடு மாடு நாய் வீடு சொத்து எல்லாமே இங்கே இல்லை, எல்லாமே எரிஞ்சு அப்படியே நெருப்பு புகஞ்சிக்கிட்டு இருக்கு. மிகவும் மோசமான சூழ்நிலை, மிகவும் இக்கட்டான சூழ்நிலை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தங்கள் பலன் போகு மட்டும் சத்தமிட்டு அழுதாங்க. இனிமேல் அழுவதற்கு பலனே இல்லைங்கிற அளவுக்கு அழுதாங்க. இவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது, இவங்கெல்லாம் பராக்கிரமசாலிகள். சிங்கத்தின் கெபிக்குள்ளேயே போய் சிங்கத்தினோட வாயை கிழிச்சு போடக்கூடிய ஆட்கள். வெரி டேஞ்சரஸ் பீப்புள்ஸ். தாவீதும் அவனுடைய மைட்டி மேன்ஸ் அத்தனை பேரும். ஆனால் தங்களுடைய பலன் அற்றுப்போகிற வரை அழுகிறான். இனிமேல் தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, இனிமேல் அழுகிறதுக்கு உடம்புல கண்ணீரே இல்லைங்கிறாங்க தெரியுமா? அந்த அளவுக்கு அழுது தீக்குறாங்க. ஏன் தீக்குறாங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை போச்சு. இனிமேல் நம்மளோட மனைவி பிள்ளைகளை பார்க்க முடியுமா, நம்மளுடைய சொத்தை திரும்பி எடுக்க முடியுமா, திரும்பி அவங்க ஏன்னா அவங்க எங்கே போனாங்க, யார் பிடிச்சிட்டு போனாங்க, கொண்டுட்டாங்களா, எங்கேயும் பண்ணிட்டாங்களா, எந்த விதமான ஐடியாவும் கிடைக்கல. அதனால் முற்றிலுமாக இழந்துட்டோம். இனிமேல் நம்ம இழந்ததை நம்மளோட வாழ்க்கையில் ரெக்கவர் பண்ணவே முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை. அதனால தான் அவர்கள் தங்கள் பலன் போகும் மட்டும் அழுகிறார்கள். ஆனால் அதான் நடந்துச்சான்னு கேட்டால் நடக்கலை. பின்னாட்டு காரியங்களை இப்போ பார்த்தீங்கன்னா அவள் எவ்வாறு திருப்பி கொண்டார்கள், எவ்வாறு எல்லாவற்றையும் கர்த்தர் அவர்களுக்கு அந்த சிறையிருப்பிலேருந்து வெளியே கொண்டு வந்தாருன்னு நம்ம வேதம் சொல்லுது. ஆனால் ஏன் அழுதாங்கன்னா டோட்டல் நம்பிக்கை போயிடுச்சு. இனிமேல் மனைவி பிள்ளைகளை பார்க்க முடியாது, யார் கொண்டு போனாங்க எது கொண்டு போனாங்க தெரியல. 6ஆம் வசனம் போயிடும். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது ஒரு விசுவாச மனுஷன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். இங்கே இந்த எல்லாரும் தங்கள் பலன் போக மட்டும் அழுதாருன்னு சொல்லும் பொழுது எல்லாரும்ல ஒரு ஆள் யாருன்னா தாவீதும் தான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தை நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாய் கர்த்தருக்குள்ளே தன்னை திடைப்படுத்திக் கொண்டான். டோட்டல் கம்ப்ளீட் இழப்பு. இது ஒரு பகுதி இல்லை, எல்லாமே இழப்பு. மனைவி இழப்பு, பிள்ளைகள் இழப்பு, சொத்து இழப்பு, அத்தனை இழப்பு. அத்தனை இழந்த உடனே
அங்கிருந்த அந்த மனிதர்கள் எல்லாரும் தாவீதை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு நினைக்கிறாங்க. இத்தனைக்கும் காரணம் தாவீது தான் நினைக்கிறாங்க. சில வாழ்க்கையில் சில இழப்புகள் ஏற்படும் பொழுது, சில விரும்பத்தகாத சம்பவங்கள் நடக்கும் பொழுது நாம் குறை சொல்லக்கூடிய ஆட்களாக இருக்கிறோம், இன்னொரு ஆள் மேலே பலி சுமத்தக்கூடிய ஆட்களாக இருக்கிறோம் என்றால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை நீங்கள் பெறுவது கஷ்டம். இதனால தான் காரணம், அதனால தான் காரணம், இதனால தான் என் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சு, அவரால் தான் என் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சுன்னு வாழ்க்கையில் வந்த பிரச்சனையை உங்களால் மேற்கொள்ள முடியாமல் போகும் பொழுது இன்னொரு ஆளை பார்த்து நீங்கள் குறை சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றி பெறுவது கடினமான காரியம். ஏன் குறை சொல்கிறாங்க? இங்கே தாவீதோடு போகாமல் நான் இங்கே இருந்தோம்னா நான் உங்களை ஜெயிச்சிருப்போம், மேற்கொண்டிருப்போம், எல்லாவற்றையும் காப்பாற்றிருப்போம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குது. கவனிங்க, தாவீது இவங்களை பார்த்து என் கூட வாங்கன்னு ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது. தாவீது சொன்னாரா நான் தனியாக அதுலம் கபியில் இருக்கேன்ப்பா, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலை. எல்லாரும் வந்து தாவீதோடு தான் இணைந்து கொண்டான். தாவீது இவர்களோட இணைந்து கொண்டான்னு சொல்லலை, தாவீதோடு தான் இவர்கள் இணைந்தார்கள். நல்லா கவனிங்க, ஒரு வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்கிறோம், போராட்டங்களை சந்திக்கிறோம் என்றால் எந்த காரணத்தை கொண்டு இன்னொரு ஆள் மேலே குறை சொல்லாதீங்க. சில சொல்லுவாங்க, நான் அவர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்டேன், அவர் சொன்னபடி நடந்தேன், எனக்கு எவ்வளோ பெரிய இழப்பு தெரியுமா, நான் அவர் சொன்னபடி நடந்திருக்கக்கூடாது. யார் யாரும் உங்கள்கிட்ட போக சொன்னது? அவர்கிட்ட யார் போன சொன்னது? அவரா இல்லை கர்த்தர் சொன்னாரா? யார் போனது? அவர். நீங்கள் தான் போனீங்க. நீங்கள் செஞ்சது யார்? அப்போ ரெஸ்பான்சிபிள் யார் எடுக்கணும்? நீங்கள் தான் எடுக்கணும். நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தர்கிட்ட போகணும், வசனத்திட்ட போகணும். கர்த்தர் சொன்னார்னா கரெக்டு, நான் அவர்கிட்ட போனேன், அவர் சொன்னபடி செஞ்சேன், அவர் உங்களை கர்த்தரா? எந்த ஒரு காலகட்டத்தில் இன்னொரு ஆளை குறை சொல்லாதீங்க. இன்னொரு ஆளை குறை சொல்லுகிற ஆளாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியமே இல்லைன்னு அர்த்தம். சொன்னது புரியுதுங்களா? அத்தனை பேர் தாவீதை குறை சொல்கிறான். தாவீதுனால தான் அந்த பிரச்சனை, தாவீதுனால தான் அந்த இழப்புன்னு சொல்லி தாவீதின் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறான். நம்மை குறித்து தேவனோட சித்தம் என்ன? எப்பொழுதும் எல்லாவற்றையும் வெற்றி சிறக்கணும். ஆனால் நீங்கள் குறை சொல்ல ஆளாக இருக்கீங்க, முறுமுறுக்கிற ஆளாக இருக்கீங்க, அவரால் தான் நான் வெற்றி பெறலை, இவரால் தான் வெற்றி பெறலை, அவர்களுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சுருந்தார் நான் மேலே வந்திருப்பேன், அவர் கொஞ்சம் தூக்கி விட்டுருந்தார் நான் மேலே வந்திருப்பேன், அவர் கொஞ்சம் பணம் சப்போர்ட் பண்ணி தான் மேலே வந்திருப்பேன், அவர் அந்த இடத்துல 4 பேர்ட்ட எனக்கு ஒரு ஒத்தாசை அனுப்பியிருந்தாருன்னா, ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தாருன்னா நான் நேரம் அமெரிக்க அதிபராக மாறியிருப்பேன். நான் சொன்னது புரியுதுங்களா? நீங்கள் அந்த விதம் மனநிலை இருக்கும்போது நீங்கள் உங்கள் மனதில் என்ன இருக்குன்னா இனிமேல் வெற்றி பெற முடியாது. நான் சொன்னது புரியுதுங்களா? ஏன் நீங்கள் அடுத்தவங்களை குறை சொல்கிறீங்க? இதுலேருந்து நான் வெளியே வரக்கான சூழ்நிலையே கிடையாது. நான் வெளியே வந்திருப்பேன், நான் வெளியே வர முடியாத அளவுக்கு சிக்கிட்டேன். ஏன் சிக்கிட்டேன்னா அவங்க எனக்கு உதவி செய்யலை. நான் சொன்னது புரியுதுங்களா? நீங்கள் ஒரு இடத்துல லாக் ஆகுறீங்க அப்படின்னா அடுத்தவங்களை குறை சொல்லுவீங்க. ஆனால் கர்த்தரை பார்க்குறீங்க, கர்த்தர் மேலே கண்கள் இருக்குன்னா நீங்கள் யாரையும் குறை சொல்ல மாட்டீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? எப்போ குறை சொல்லுவோம்? இனிமேல் நம்பிக்கையே இல்லை, வெளியே வரக்கான வாய்ப்பே இல்லை நினைக்கும் போது தான் குறை சொல்லுவோம். ஒரு நம்பிக்கை இருக்கா? இப்படி போகிறோம், அந்த இடத்துல வந்து லாக் பண்ணிட்டாங்க, பக்கத்தில் ஒரு தெரு, அதை காட்டிலும் பெரிய தெரு இருக்குன்னா ரைட் எடுத்து டக்குன்னு போயிடலாம். டோட்டல் லாக்குனா தான் பாரு, அடைச்சிட்டான், நான் எப்படி போவேன்னு சொல்லுவான். அவன் அடைச்சிட்டான், பக்கத்தில் வழி இருக்குல்ல. இல்லை கை மனுஷன் 1000 வழி அடைக்கலாங்க, எப்பொழுதுமே ஒரு வே இருக்குங்க. தெர் இஸ் எ வே. கர்த்தர் எப்பொழுதுமே ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பார். நம்ம மனுஷன் அடைச்ச வழி, இவன் செய்யலை, அவன் செய்யலை, அவன் அடைச்சிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான்னா நீங்கள் உங்களுடைய தோல்வியின் மனப்பான்மை உங்களை அப்படியே கவ்விருச்சுன்னு அர்த்தம். இனிமேல் நம்ம ஜெயிக்க முடியாது. எனக்கெல்லாம் யாருங்க உதவி செஞ்சா சொல்லுங்க? அப்போ என்ன இப்படி தூக்கி விட்டாரு, இப்படி எம்பி விட்டாரு? ஒரே ஒருத்தர் தான் செஞ்சார், எனக்கு உதவி செஞ்சார். அந்த நிலைக்கு வாங்க. சில மனிதர்களை கர்த்தர் பயன்படுத்தினார், ஆனால் அவர்கள் கர்த்தர். வாசிப்போம் 6ஆம் வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தில் மித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று
சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாய் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது தன் தேவனாய் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். மற்றவங்களாம் அழுகிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, இவனை குறை சொல்கிறாங்க, குற்றம் பிடிக்கிறாங்க. அதில் போனது தாவீது மனைவி பிள்ளைகள் தான் இருக்காங்க. தாவீது மட்டும் சூப்பரா அப்படின்னு நினைண்ண, நல்ல வேலை போயிட்டாங்க அப்படின்னு நினைண்ண. தாவீதுக்கு அது இழப்பு தான். தாவீது அவங்கள பார்த்து குறை சொல்லலை. தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கும் ஒரு மாம்சீகமான மனிதனுக்குள்ள மிகப்பெரிய வித்தியாசம். ஆவிக்குரிய மனிதன் கர்த்தரை நோக்கி பார்ப்பான். மாம்சீகமான மனிதன் மனிதனை நோக்கி பார்ப்பான், மனிதனை பார்த்து குறை சொல்லுவான். இவனை என்கரேஜ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக்கிட்டான். ஆங்கில பைபிளில் ஹி என்கரேஜ்டு ஹிம்செல்ஃப் இன் த லார்ட்னு இருக்கு. அவன் தன்னைத்தானே தேத்திக்கிட்டான், தன்னைத்தானே உற்சாகப்படுத்திக்கிட்டான் இருக்கு. ஏன் அவன் தன்னைத்தானே உற்சாகப்படுத்திக்கிட்டான்? வேற வழி இல்லை. எனக்கு கூட இருக்கிற மூட இருக்கிற 600 பேரும் போட்டு தரலான் இருக்கான். அதனால் என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒருத்தருமே இல்லை. அதனால் அவன் தன்னைத்தானே என்கரேஜ் பண்ணிட்டான். நடுவில் செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ உதாரணத்துக்கு சொல்கிறேன், சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை வருகிறவரை வெயிட் பண்ண வேணாம், உங்களையே நீங்கள் என்கரேஜ் பண்ணிக்கணும். யாராச்சும் எனக்கு 4 வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? ஒரு ஆவிக்குரிய மனுஷன் தன்னைத்தானே என்கரேஜ் பண்ணுறான், தன்னைத்தானே என்கரேஜ் பண்ணுகிறான், திடைப்படுத்திக்குள்ள தன்னைத்தானே நல்ல வார்த்தை பேசுகிறான். தாவி சங்கீதம் முழுக்க பாருங்க, தாவீது தன்னைத்தானே நிறைய இடத்துல என்கரேஜ் பண்ணுவார். என் ஆத்துமாவே நீ ஏன் கணங்குகிறாய், என் ஆத்துமாவே நீ ஏன் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்துருன்னு சொல்லி தனக்குத்தானே என்கரேஜ் பண்ணுறானா? ஒரு ஆவிக்குரிய மனிதன் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும் பொழுது யாராச்சும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்களா, தூக்கி விட மாட்டாங்கன்னு பார்க்கலாம். அவன் தன்னைத்தானே என்கரேஜ் பண்ணுறான். போன புது வருஷத்தன்னைக்கு பார்த்தோம், அத்திமரம் துளிர் விடலை, திராட்சை பழம் காய்க்கலை, ஆட்டு மந்தையில் பலன் இல்லை, டோட்டல் ஃபெயிலியர். இருந்தாலும் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் கலியுறுதும் என்கிறான். அவன் தன்னைத்தானே என்ன பண்ணுறான்? என்கரேஜ் பண்ணுறான். வெற்றியிலிருந்து தோல்வியிலிருந்து வெளியே வெற்றியின் படிக்கு வருவதற்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அதான். அழுது அழுது டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு, தண்ணியே போயிருச்சு, தண்ணியே இல்லை, படுத்துக்கிட்டு உருளாம, அடுத்தவங்களை குறை சொல்லாம, கர்த்தரை குறை சொல்லாம, உங்களே நொந்துக்காம அந்த இடத்த விட்டு முதல்ல எந்திரிங்க. ஒரு இடத்துல ஓரமாக குத்த வச்சு சிந்திச்சுட்டே இருப்பீங்க தெரியுமா? அந்த நிலையிலிருந்து முதல்ல எழுந்து கர்த்தரை நோக்கி பாருங்க. இன்னும் கர்த்தர் சிங்காசனத்தில் இருக்கிறாரா? கர்த்தர் சிங்காசனத்தில் இருக்கிற வரை நாம் ஜெயிப்போம். நம்ம படித்த வசனத்துக்கு பார்த்தீங்களா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். ஒரு தேவன் எப்பொழுதுமே த்ரோனில் இருக்கிறார். த்ரோனில் இருக்காரா? அவர் ஆட்சி முடியலை. மே மாதம் எலெக்ஷன் கிடையாது அவருக்கு. அவர் எவனுமே கீழே தள்ள முடியும். அவருடைய ஆட்சி இருக்கிற வரை நல்ல கவனிங்க, நான் வேற எதே ஆட்சி சொல்லலை. பரலோகத்தில் தேவன் த்ரோனில் இருக்கிற வரை எதெல்லாம் வாழ்க்கையில் சீரழிந்ததோ அத்தனையும் கர்த்தர் சீரமைப்பார். அதான் தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம். நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து என் பிரச்சனையை பார்த்தீங்களா, நான் கஷ்டப்பட்டது எவ்வளோன்னு தெரியுமா அப்படின்னா உங்கள் மாம்சம் சந்தோஷமாக இருக்கும். 4 பேர்கிட்ட சொன்ன, எங்கள் தெருவில் சொன்னீங்கன்னா 30 பேர் வருவாங்க. எங்கள் 30 பேர் எங்கள் தெருவில் இருப்பாங்க. உங்களுக்கு ஆறுதலுக்கு வாலாட்டிகிட்டே வருவாங்க 30 அப்படி சொன்னோடனே ஆஹா, அது என்ன செய்யும்? சுரிஞ்சு வர்றதுக்கு வசதியாக இருக்கும். ஜெயிக்கணும், வெற்றி பெறணும்னா முதல்ல அந்த ஆட்டிடியூட்லேருந்து வெளியே போயிடணும். நான் பட்ட கஷ்டம், நான் பட்ட துன்பம், அதெல்லாம் பின்னாடி நோக்கி பார்க்கறது, முன்னாடி பார்க்கணும். ஒரு இடத்துல விழுந்துட்டோம், அடுத்து என்ன செய்யணும்? ப்ரோக்ரஸ் ஆகி போகணும்னா விழுந்துறதே பேசிட்டு இருக்கக்கூடாது. அவன் பண்ணிட்டான், இவன் பண்ணிட்டான். கர்த்தரை நோக்கி பாருங்க. கீழே வாசிப்போம் 7ஆம் வசனம். தாவீது
அகிமெலக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். கர்த்தரை நோக்கி கேட்குறான், நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ அதை பிடிப்போனோ என்று கேட்டான். கர்த்தரை என்கொயரி பண்ணுறான். ஏன் இதை முதல்ல செய்யலை? வந்து பார்த்தாங்க, எல்லாம் தீ எறிஞ்சிருக்கு, மனைவி பிள்ளையில காணோம். உடனே கர்த்தாவே, அந்த தண்டை நான் பின்தொடருவானா, தொடர மாட்டானா, பிடிப்பேனா, கிடிக்க மாட்டான்? ஏன் கேட்கல? நமக்குன்னு உணர்ச்சிகள்லாம் இருக்குது, புரியுதுங்களா? உணர்ச்சிகள் இருக்குது, உணர்வுகள் இருக்குது. மனதில் சில காயங்கள் ஏற்படும் போது டக்குன்னு ஜெபம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வந்துடாது. சில நேரத்தில் மனது அப்படியே உடப்படும் பொழுது நமக்கு மனசு அப்படியே உடஞ்சி நிற்கும் போது ஜெபம் பண்ணுங்கிற எண்ணம் வராது. ஆனால் ஜெபம் பண்ணாரா? பண்ணார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று செஞ்சார். என்ன செஞ்சார்? அவர் தன்னை என்கரேஜ் பண்ணார். ஜெபம் இங்கே ஆரம்பிக்கல. ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அவர் தன்னைத்தானே என்கரேஜ் பண்ணார், தன்னைத்தானே பலப்படுத்தினார். தேவனை நோக்கி குறை சொல்லலை. சில மக்கள் தேவனை நோக்கி குறை சொல்லலாம் இருப்பாங்க. ஆனால் இவன் செஞ்ச மிகப்பெரிய காரியம் என்ன? அதை பின்தொடர்வேனா, அதை பிடிப்பேனான்னு கேட்டான். ஏன் கேட்டா? இந்த பிரச்சனைக்கு கர்த்தர் காரணம் கிடையாது. நான் சொன்னது புரியுதுங்களா? கர்த்தர் அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்தாருன்னா கர்த்தர்ட்ட என்கொயரி பண்ண முடியாது. அவனுக்கு நல்ல ஒரு அஷூரன்ஸ் இருக்குது, இந்த பிரச்சனைக்கு, இந்த சவாலுக்கு கர்த்தர் காரணம் கிடையாது. வாழ்க்கையில் தரித்திரம் இருந்துச்சுன்னா கர்த்தரை நோக்கி கேட்கணும், ஆண்டவரே, இந்த தரித்திரத்தின் வெளியே வந்துடுவேனா, மேற்கொண்டுருவேனா, ஜெயிச்சிருவேனா, என்ன செய்யணும் கேளுங்க. என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் இதை குறித்து நான் என்ன செய்யணும்? இல்லை தரித்திரத்தை கர்த்தர் கொடுத்து நமக்கு பாடத்தை கொட்டு கொடுக்குறாரு அப்படின்னா வாய்ப்பே கிடையாதுன்னு அர்த்தம். இந்த வியாதியிலேருந்து நான் வெளியே வருவதற்கு நான் என்ன செய்யணும், எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அசூரன்ஸ் இருக்குது. இந்த பிரச்சனைக்கும் இந்த தீமைக்கும் கர்த்தர் காரணம் கிடையாதுன்னு அர்த்தம். இல்லை கர்த்தர் நமக்கு எதே ஒன்று டீச் பண்ணுறாரு. சரி, டீச் பண்ணுறாருன்னா சீக்கிரமாக ஏன் 4 வருஷமாக கற்றுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு பிஇ படித்தா கூட 4 வருஷம்தான். 4 வருஷம் முடிஞ்சவொன்னே 5 வருஷம் உட்காந்துருக்கானா பெரிய அறிவாளின்னு அர்த்தம். நல்லா 4 வருஷம் கழிச்சு அனுப்பி விட்ருவாங்க. அப்புறம் என்ன செய்யணும்? வேலைக்கு பிடிக்கலன்னா அப்பப்போ காலேஜ் போயிட்டு வரணும். வேலைக்கு அந்த வேலைக்கு டிகிரி படித்த வேலைக்கு போக முடியாது. முடிஞ்சவொன்னே அனுப்பி விட்டு 4 வருஷத்தில் படிக்கணும், 4 வருஷத்தில் படித்து வந்துடணும். புரியுதா? கர்த்தர் இதே நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்லி கொடுத்தாரு? இது வரைக்கும் என்ன கற்றுக்கிட்ட? ஒன்றும் கற்றுக்கல. அப்போனா என்ன அர்த்தம்? அதில் ஒன்றும் சொல்லி கொடுக்கலன்னு அர்த்தம். சொல்ல புரியுதுங்களாங்க? கர்த்தர் நம்ம எதே ஒன்று டீச் பண்ணுறாரு. என்ன டீச் பண்ணார்? இது வரைக்கும் என்ன கற்றுருக்கீங்க அதில்? சொன்னது புரியுதுங்களா? சில ஆட்கள் சொல்கிறாங்களாங்க, கர்த்தர் நமக்கு சோதனையை கொடுத்து கர்த்தர் நமக்கு பாடம் சொல்லி கொடுப்பார். என்ன பாடம் சொல்லி கொடுத்தா சொல்லு எனக்கு. அப்படின்னா அதில் ஒரு பாடம் இல்லைன்னு அர்த்தம். திருப்பி சொல்லுவோம், தேவன் என்னை எப்பொழுதும் எல்லாவற்றிலையும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். நான் தோல்வியில் இருப்பது, தோல்வியில் வாழ்வது தேவ சித்தம் அல்ல. ஆமென். கர்த்தர் தான் வியாதியை கொடுத்தார், கர்த்தர் தான் தரித்திரத்தை கொடுத்தார், கர்த்தர் தான் சோதனை கொடுத்தாருன்னா பிசாசு நல்லா உங்களை ஏறி மிதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான்னு அர்த்தம். ஏறி நங்குன்னு மிதிச்சுட்டு என்ன சொல்லுவானா, கர்த்தர் தான் மிதிச்சாருமா. ஆனால் இந்த பேக்கு முழுக்க நல்லா மிதி வாங்கிட்டு கர்த்தாவை ஏன் ஆண்டவர் என்னை மிதிச்சீர்மா லூசு. எனக்கு இது கொஞ்சம் ஏங்க சர்ச்சுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு அறிவே இருக்காதா சிலருக்குலாம்? கர்த்தர் நல்லவர்னு ஒரு பேசிக்கான காரியம் தெரியாதா? ஒரு அடிப்படை காரியம். அவரிடத்தில் எவ்வளவு வேணும் தீமை இல்லைன்னு தெரியாதா? தாவீது கர்த்தருக்குள் தன்னை என்கரேஜ் பண்றாரு. நீங்க நல்லா கவனிங்க, நீங்க என்கரேஜ் ஆகாத வரை ஜெபமனமே போக முடியாதுங்க. நீங்க
உங்களை உங்களை நீங்கள் தூக்கி நிறுத்தாத வரை நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஒன்று கேட்பதற்கு உங்களுக்கு மனசு வராது. ஜெபம் பண்ணே மனசு வராது. இன்னொருட பிறண்டு படுக்கம் தான் வரும். ஜெபம் பண்ணே மனசு வராது. மனசோர்வு அதெல்லாம் உங்களை முன்னேறி விடாது. கர்த்தருடைய வழிநடத்தலை பெறுவதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும். நான் சொன்னது புரியுதுங்களா? மனசோர்வு, கவலை, டிப்ரெஷன் அதெல்லாம் உங்களை முன்னேறி விடாமல் அப்படி பின்னாடி இழுக்கக்கூடிய பிசாசுடைய சக்தி மாதிரி. ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி முதல் என்ன செஞ்சார்? என்கரேஜ் பண்ணுறாரு. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்ளுகிறாரு. கர்த்தருக்குள் தன்னை உற்சாகப்படுத்திக் கொள்ளுகிறாரு. அவர் உற்சாகப்படுத்துறது காட்டில் நமக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு நிறையா இருக்குங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறாருங்க. அவர் இருந்து பழைய ஏற்பாட்டு காலம். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர் த்ரோனில் எப்பொழுதுமே இருக்கிறார். நம் சார்பாக இருக்கிறார். பைபிள் சொல்லுது அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன் கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. ஆகவே நான் கண்ணீர் விட்டு சொல்லலை. ஆகவே நான் திடன் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயம் இருக்கிறான். அப்படி சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா விசுவாச மனுஷன் அர்த்தம், ஃபைத் மேன் அர்த்தம். நானும் விசுவாசத்தில் இருக்க தெரியுமா? தெரியுமே, தெரியும். அதெல்லாம் 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 நம்மளை நம்ம ஏமாத்திக்கிறது. வாசிப்போம். தாவீது கர்த்தரை நோக்கி நான் தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்போனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். கையில் வந்து சொல்லுவார், நான் இழந்ததை அனைத்தையும், என் வாழ்க்கையில் திருடப்பட்ட அனைத்தையும், என் வாழ்க்கையிலிருந்து கொள்ளையாடப்பட்ட அனைத்தையும் நான் திருப்பிக் கொள்வேன். ஆமேன், ஆமேன். இதை நீங்கள் ஒரு மனுஷனுடைய வார்த்தையும் எடுக்கலாம், இல்லாட்டா கர்த்தருடைய வார்த்தையும் எடுக்கலாம். மனுஷ வார்த்தையை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பலனும் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வருது, நான் இழந்த அனைத்தையும் கர்த்தர் எனக்கு திருப்பிக்குள்ள உதவி செய்வார் நினைச்சிங்கன்னா திருப்பிடலாம். திருப்புவேன்னு நினைச்சிட்டிங்கனாவே உங்களுக்குள்ள தன்னால் ஒரு புத்துணர்ச்சி உண்டாயிரும். அதான் உங்களை அடுத்த மூவ் பண்ண வைக்கும். வாழ்க்கை ஏதாச்சும் இழந்துருக்கீங்களா? 2 பேர் தான், 3 பேர் இழந்துருக்கீங்களா? இந்த மனுஷன் இழந்த மாதிரி இழந்திருக்கீங்களான்னு கேட்டால் கிடையாது. இந்த நேரத்தை அந்த மனுஷன் இழந்தது டோட்டல் லஸ். மனைவி போயிடுச்சு, பிள்ளைகள் போயிடுச்சு, சொத்து போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. சொத்து போயிடுச்சுன்னு மட்டும் இல்லை, எங்கே போச்சு, எதுக்கு போச்சுன்னு தெரியாது. ஆனால் அந்த மனுஷன் ஒன்று செய்கிறார். யாரையும் குறை சொல்லலை, கர்த்தரை குறை சொல்லலை, கூட வந்தவனை குறை சொல்லலை. கர்த்தரை தன்னைத்தானே என்கரேஜ் பண்ணுகிறார். கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திட்டு கர்த்தரை நோக்கி கேட்குறார். அந்த நிலைக்கு வந்தால் தாங்க நீ வெற்றி பெற முடியும். அந்த நிலைக்கு வந்தால் தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவதற்கான ஒரு வாசலை ஓப்பன் பண்ணி தரேன்னு அர்த்தம். அவன் அந்த இடத்துல கண்ணீர் விட்டுட்டே இருக்காருன்னா நடக்குமா? நடக்கவே நடக்காது. முதல்ல அவர் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு காரியம், மாபெரும் காரியம் செய்கிறார். அந்த அவமான உணர்வுலேருந்து, தோல்வியின் உணர்வுலேருந்து வெளியே எந்திரிக்கிறார். கீழே வாசிப்போம் 9ஆம் வசனம். அப்படி தாவீதும் அவருடன் 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்த பொழுது அங்கே சிலர் நின்று போனார். ஜெபிச்சாங்க. ஜெபிச்சுக்கிட்டு அடுத்து கர்த்தருக்காக காத்திருக்கிறோம்னு சொல்லலை. அப்படி என்ன செஞ்சாங்க? எங்கே போனாங்க, எந்த வழியில் போகிறாங்க, எங்கே போகணுன்னு தெரியாது அவங்களுக்கு. கிளம்பி போனாங்களா? ஆனால் எங்கே போகணுன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் அந்த இடத்தோட மூவ் ஆயிட்டான். வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா நீ கர்த்தரை நம்பி ஒரு ஆக்ஷனில் இறங்கணும். நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்க வண்டிக்கு என்னதான் ஸ்டேரிங்கை திருப்பினாலும் ஸ்டேரிங் திரும்பாது. பழைய வண்டி மெட்டடோர்னா கூட நீ திருப்பிகிட்டே இருக்கலாம், அப்படியே சுற்றலாம், நல்லா சுத்தம். இப்போ இருக்க வண்டியை நீங்கள் திருப்பினோன்னா அடுத்ததில் தொடக்குன்னு சத்தம் கேட்கும், லாக் ஆகிடும். ஒரு சுற்றினா போதும், டொக்குன்னு சத்தம் கேட்கும், ஸ்டேரிங் லாக் ஆகிடும். ஆனால் மூவ் ஆகிற வண்டியை திருப்பலாம். இப்போ மூவ் ஆகி நீங்கள் மதுரைக்கு போகணும், அது போய் லெஃப்ட் எடுக்கணும்.
நீங்கள் ரைட்டு போயிட்டீங்க, பரவாயில்ல, 2 கிலோமீட்டர் திருப்பிடலாம், ஏன்னா வண்டி மூவில் இருக்குது. ஆனால் மூவே ஆகாமல் ஒரு இடத்துல நிற்கும் பார்த்தீங்களா, அந்த வண்டியை திருப்புறது கஷ்டம். நிறைய மக்கள் கத்தருக்காக காத்திருக்கிறேன், காத்திருக்குங்க, அதெல்லாம் நீங்கள் டீச் பண்ணுறேன் சீக்கிரமாக, அதிலேயே எதிர்பாருங்க. ஆனால் கத்தரை நம்பி மூவ் ஆகுங்க. நிறைய மக்கள் மூவே ஆக மாட்டாங்க. கீழே வாசிப்போம் 16ஆம் வசனம். இவன் அவனை கொண்டு போய் விட்ட பொழுது, எந்த சைடு போனாங்கன்னு தெரியுது. இவன் அவனை கொண்டு போய் விட்ட பொழுது இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தே தேசத்திலும் யூதயா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி கொண்டிருந்தார்கள். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறிப்போன 400 வாலிபர் தவிர அவர்கள் வேறொருவனும் தப்பவில்லை. அமலேக்கரை பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டானா, எல்லாவற்றையும். கர்த்தர் என்ன சொன்னார்? சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். எப்படி வந்தான்? சகலத்தின் திருப்பினா. எப்படி ஆரம்பிச்சாங்க? தன்னுடைய பலன் போக மட்டும் அழுதார்கள். நம்பிக்கை கிடையாது, ஹோப் கிடையாது. இது திரும்பி வருமா, இது நம்ம இந்த கஷ்டத்தில் மேலே எலும்பி வருமாங்கிற எந்த ஒரு ஹோப் கிடையாது. ஆனால் எப்படி முடித்தாங்க? எல்லாவற்றையும் திருப்பி கொண்டாங்க. அதுக்கு நடுவில் 2 காரியம் நடக்குது. ஒன்று, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்துகிறார், என்கரேஜ் பண்ணுறார். 2வது, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுறார். சில நேரத்தில் நமக்கு நாமே பேசணுங்க. அன்று உனக்கு இவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறாரு, இன்னும் நன்மை செய்ய மாட்டாரா? இதுவரை நடத்தின எபினேசர் உனக்கு உதவி செய்ய மாட்டாரா? உன்னை கொண்டு என்ன செய்ய நினைச்சாரோ செய்ய மாட்டாரா? கர்த்தர் உன்னை கைவிட்டுருவாரா? கர்த்தர் உன்னை மறந்துடுவாரா? அப்படின்னு உங்களுக்கு நீங்களே பேசணும். சில நேரத்தில் நம்ம பேசுகிறோம் இல்லையா? என்ன பேசுகிறோம்? இருந்து எண்ணத்தை கண்டோம், பேசாமல் ஒரு முளை கயிறு கிடைக்காது, ஒரு முளை கயிறு வச்சு பூ முடிய போகிறீங்களா? அப்படி பேசுகிறோம்ல. அதுக்கு பதிலாக வெற்றியை பேசுங்க. நீங்கள் அப்படி பேசுனா பிசாஸ்ட்டை பேசிட்டுன்னு அர்த்தம். வெற்றியை பேசுங்க, நிறைவே பேசுங்க, கர்த்தர் உங்களுக்கு எவ்வளோ செய்வாருன்னு வச்சுங்க. அந்த மனசோர்வுலேருந்து மேலே எலும்புங்க. மனசோர்வுலேருந்து எலும்பாத வரை உங்களுக்கு டைரக்ஷன் கிடைக்காதுங்க, உங்களுக்கு வழிநடத்தலே கிடைக்காது. யாராச்சும் உங்களுக்கு வழிநடத்தல சொன்னால் கூட உங்களுக்கு உள்ளே ஏறாதுன்னா நீங்கள் வேறு மைண்ட் செட்டில் இருக்கீங்க. கர்த்தர் வழி நடத்துகிறாரு. வழி நடத்துகிறவொன்னே ப்ரோக்ரஸ் ஆக போகிறான், தொடர்ந்து முன்னேறான் போனான், பிடிச்சான், அவன் இழந்ததுக்கு மேலே திருப்பினான். அதான் கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் இன்னைக்கு அப்படி செய்கிறாரா? இன்னைக்கு செய்கிறார். யோபுடைய வாழ்க்கையை பார்த்தோம். சிலன்னு சொல்லுவாங்க, என் வாழ்க்கை ஒரு யோபு வாழ்க்கை மாதிரி தான் ஐயா. எத்தனை கோடி இழந்தீங்க? நான் ஒரு யோபு தான் ஐயா. எத்தனை கோடி ஐயா இழந்தீங்க? கோடினா எந்த கோடி? யோபு இழப்பதற்கு முன்பாக பில்லியனியர். யோபு பிச்சைக்காரன் கிடையாது, எல்லாவற்றையும் இழக்கும்போது பில்லியனியர். கர்த்தர் எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கும்போது மல்டி பில்லியனியர் அவன். யோபு வாழ்நாள் முழுக்க இல்லை, சரித்திர வரலாம் சொல்கிறாங்க 9 மாதங்கிறாங்க. 9 மாதத்துக்கு 1 வருஷம். அந்த 1 வருஷம் அவருக்கு பாடாப்படுத்திருச்சு. மிச்ச வருஷம் ஏன்? கர்த்தரை கீழ்ப்படிஞ்சாருங்க. அவர் ஒரு ஸ்டேஜில் கர்த்தரை கீழ்ப்படுகிறார். யோபு 42 தன் நண்பர்களுக்கு ஜெபம் பண்ணுறாரு. நம்ம நண்பர்களுக்கு ஜெபம் பண்ணுறோமோ அப்பொழுது உங்களுடைய சுயத்தை கீழே இறக்குறீங்கன்னு அர்த்தம். கர்த்தருக்கு முன்பாக உங்களை இதை அப்படியே தாழ்த்துகிறீர்கள்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னால், சுயநீதிமான். எனக்கே நடந்துச்சு, நான் என்ன நடக்கிறதுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? சுயத்தை விட்டுட்டு கர்த்தர்ட்ட வந்தார். கர்த்தர் சிறையேற்பை மாற்றினார். நீங்கள் சுயத்தில் இருக்கிற வரை தேங்க்ஸ் கிவிங்கே வராதுங்க. நன்றி வருங்கிறீங்க, வரவே வராது. சுயத்திலிருந்து சுயத்தை விட்டுட்டு கர்த்தரை நோக்கி பாருங்க. நான் என்ன செஞ்சேன்னு விட்டுட்டு கர்த்தர் எனக்கு என்ன செய்வார் நோக்கி பாருங்க. சோத்திரம் வரும், துதி வரும், வெற்றி வரும்.
யோவேல் திருப்புவோம், திரும்பி ஒரு சொல்லுவோம், நான் என் வாழ்க்கையில் இழந்த அனைத்தையும் பல மடங்கு திருப்பிக் கொள்வேன். ஆமென், ஆமென். அதான் கர்த்தருடைய நோக்கம். ஆனால் தொடர்ந்து விசுவாசத்தில் வாழணும், மனசோர்வில் இருக்கக்கூடாது, விரக்தியில் இருக்கக்கூடாது, மனக்கசப்பில் இருக்கக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமா இருங்கிறார். கர்த்தர் ஏதாச்சும் மாற்றத்தை கொடுக்கணுமா? அப்போ முதல்ல சந்தோஷமா இருக்கணும். சிரிங்கன்னு சொல்லலை, சந்தோஷமா இருக்கும். சந்தோஷங்கிறது ஆட்டிடியூடு. சொல்லுவாங்க, உள்ள அழுகிறேன் வெளியே சிரிக்கிறேன், அதை சொல்லலை. உள்ளேயும் சிரிக்கிறேன், நடிக்கிற வாழ்க்கை இல்லை. சந்தோஷங்கிறது ஒரு ஆட்டிடியூடு. யோவேல் 2:21, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதன் எப்படி பையாவை எழுதியிருக்குன்னு சொன்னேன். தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், மகிழ்ந்து களிகூறு. தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், மகிழ்ந்து களிகூறு. 23, சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாறியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாறியும் பின்மாறியும் ஏற்கனவே வரிசைக்க பண்ணுவார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ரெஸ்டோர் பண்ணுவார், காரியங்களை மறுசீரமைப்பு பண்ணுவார். ஒரு காரியம் என்னன்னா, உங்கள் தேவனாய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள். அதை தான் தாவீது சொன்னார். கர்த்தருக்குள் தன்னை என்கரேஜ் பண்ணார். ரொம்ப முக்கியங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவார். கர்த்தருடைய சிறையிருப்பை திருப்பார்னு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற ஆட்களுக்கு சந்தோஷமா இருக்கும். விசுவாசியாத ஆட்களுக்கு அப்படின்னு இருக்கும். அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கொட்டாய் வரும். அப்படின்னா அவங்களுக்கு பெரிய அது என்கரேஜ் இல்லை, இது சொல்கிறேன் சொல்லி முடிப்பான்னு போல, எப்போ முடிப்பான்னு தெரியலையே அப்படின்னா அவங்களுக்கு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட் இல்லை. ஒரே இடத்துல பிரசங்கத்தை கேட்கிற ஆட்கள் வெற்றி பெறுவார்கள். சிலர் வெற்றி பெறுவார்கள், சிலர் தோல்வி அடைவார்கள். சிலர் அப்படி இருப்பான். ஏன்? சிலர் உற்சாகமாக கேட்குறாங்க, சிலர் அது சும்மா கேட்டு போவாங்க. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படலை. நீங்கள் காரியத்தை விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன வரும்? சந்தோஷம் வருங்க. உங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறார், நாளைக்கு வா, இப்போ வைர மாளிகை போய், வைர மாளிகைனா பிரியாணி கடை இல்லை, ஒரு திருநெல்வேலியில் ஒரு வைர மாளிகைன்னு ஒரு பிரியாணி கடை இருக்குது. வைர மாளிகைன்னு பிரியாணி கடை சொல்ல, வைரம் விற்கிற வைர மாளிகைக்கு போய் உனக்கு ஒரு வைர நெக்லஸ் வாங்கி தரஞ்சனோன்னா அப்படியாகும் அப்படின்னீங்கன்னா அவனுக்கு வாங்கி தர்ற மூடே போயிடும். உனக்கு வாங்கி கொடுக்கறது ஒன்று தான். ஒரு பன்னி மூக்கில் போய் மூக்குத்தி போடுறது ஒன்று தான். ஏன்னா அந்த பன்றி அதை மெச்சிக்காது. ஒரு பன்றி மூக்கில் மூக்குத்தியை போட்டிங்கன்னா அது மெச்சிக்குமா? அது மெச்சிக்காது. ஏன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்த உடனே அதுக்கு ரொம்ப வாங்கி கொடுத்தாராக்கும். அப்படின்னா அவனுக்கு இருக்கிற ஐடியா இவங்களுக்கு என்றைக்குமே வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பான். புரியுதுங்களா? கர்த்தர் ஒன்று சொன்ன உடனே என்ன செய்யணும்? ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆர்ப்பரிப்பு, உள்ள ஒரு குதூகலம் இருக்குன்னா கர்த்தர் மூவ் ஆகிறதுக்கு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதான் சொல்கிறார், மகிழ்ந்து கலிகூறு, நான் எல்லாவற்றையும் ரெஸ்டோர் பண்ணுவேங்கிறார். என்னென்னா இழந்தையோ அத்தனை ரெஸ்டோர் பண்ணுவேன், சகலத்தையும் திருப்பி கொள்வாயினாரு. நான் கர்த்தர் நம்ம கொடுத்தது, நான் சகலத்தையும் புதிதாக்குன்னு ரெஸ்டோர் பண்ணுவேன், மறுசீரமைப்பேன். இவங்க அது மட்டும் வாங்கலைங்க, அதை மட்டும் பிடிச்சிட்டு வரல. அந்த கொள்ளை பொருளை எஸ்டாம் தூக்கிட்டு வந்தாங்க, இறந்ததை மட்டும் வந்தாங்க, அங்கேருந்து அத்தனை எட்டு வந்தாங்க. அதான் கர்த்தர் கொடுக்குற ரெஸ்டோரேஷன். கர்த்தர் ஒரு காரியத்தை மறுசீரமைப்பு பண்ணுறார் என்றால் இழந்ததுக்கு மேலான இடத்துல கர்த்தர் நம்பி வைப்பார். அதுக்கு ஒரு காரியம், கலிகூறணும், சந்தோஷப்படணும், கர்த்தர் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் என்று விசுவாசிக்கணும். யாத்திராம் திருப்போம். எத்தனை மக்கள் கர்த்தர் ரட்சகர்னு விசுவாசிக்கிறாங்களா?
ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? இல்லை. இயேசு கண்ணின் வயிற்றில் பிறந்தான்னு விசுவாசிக்கிறாங்களா? இல்லைங்க. சில மக்கள் சர்ச்சுக்கு போகிற மக்களுங்க இயேசு கண்ணின் வயிற்றில் பிறந்தான்னு விசுவாசிக்கிறாங்களா? இயேசு 3 நாள் உயிரோடு இருந்தான்னு விசுவாசிக்கிறாங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? கிடையாது. அவங்களுக்கு சில அறிவு இருக்கு. இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணார், எனக்காக உயிர் திறந்தான் பர்சனலைஸ் பண்ணுறான். பார்த்தீங்களா? அவன் வந்து களி கூறுவான், சந்தோஷப்படுவான். கர்த்தர் எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள வைப்பார்ல. கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார், என் வாழ்க்கையில் செய்வார். பிரசங்கி சொல்லுது 7:10, இந்த நாட்களை பார்க்கலும் முன்னாட்கள் நலமாயிருந்ததென்று சொல்லாதே, அதை குறித்து கேட்பது ஞானமில்லை, அறிவில்லாத விஷயம். அன்னைக்கு நாங்கள் நல்லா இருந்தோம். இல்லை, எனக்கு என்னுடைய சிறந்த நாட்கள் இன்னமே இருக்கு. நான் அனுபவிச்சதை காட்டிலும் நான் அனுபவிக்க போகக்கூடிய சிறந்த நாட்கள் என் வாழ்க்கையில் வந்துகிட்டு இருக்குன்னா அது விசுவாசம். 2 வசனம் படிப்போம். யாத்திராம் 22:1. ஒருவன் தன் மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்கணும். இதில் இருக்க ஆட்டிடியூடு என்ன, இதில் இருக்க மனப்பான்மை என்னன்னா, நீ எடுத்ததை காட்டிலும் அதிகமாக கொடுக்கணும், வேறு விதமாக நான் இழந்ததை காட்டிலும் அதிகமாக பெறணும். நான் சொன்னது புரியுதுங்களா? நீங்கள் எதை இழந்தீங்களோ இழந்ததை பார்க்கலும் அதிகமாக பெறணும். ஏனென்றால் எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கறது கர்த்தர், பிசாசு கொடுக்க மாட்டான். அதனால தான் போன வாரம் சொன்னேன், ஆண்டவர் சொன்னால் நான் எடுக்காதே கொடுக்க வேண்டியிருக்குதுன்னாரு. அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா அவர் வந்து அதிகம், காட் ஆஃப் மச் மோர்னு சொல்கிறோம், அதீதத்தின் தேவனாக இருக்கிறதுனால கொடுக்கும்போது அதிகமாகவே கொடுப்பார். யோசுவா திருப்போம். யோசுவா 5:12. அவர்கள் தேசத்தின் தானியத்தை புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். போதும். இஸ்ரேல் மக்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் மன்னா பெய்கிறது ஒளிஞ்சு போச்சு. அது முதல் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். கானான் தேசங்கிறது என்ன? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். அவர்கள் அந்த வருஷம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் புசித்தார்கள். நான் சொன்னது புரியுதுங்களா? அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், நமக்கு தேவன் கொடுத்தது வாக்குத்தத்தங்கள் நிறைந்த தேசம். புரியுதா? அவர்கள் வாக்குத்தத்தமான தேசத்தில் அந்த பலனை புசித்தார்கள். எந்த வருஷத்தில்? அந்த வருஷத்தில். அவர்கள் கானான் தேசத்தின் பலனை அந்த வருஷத்தில் புசித்தார்கள். வேறு விதமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தினுடைய கனியை புசித்தார்கள். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அந்த வாக்குத்தத்தத்தின் பலனை இந்த வருஷத்தில் புசிப்பீங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? அவர்கள் வாக்குத்தத்த தேசத்தினுடைய கனியை புசித்தார்கள், நாம் வாக்குத்தத்தத்தினுடைய கனியை புசிப்போம். நான் சொன்னது புரியுதுங்களா? ஒரு கனியை புசிக்கணும்னா ஒரு விதை இங்கே போட்டிருக்கணும். வாக்குத்தத்தத்தை புசிக்க வேண்டும் என்றால் வாக்குத்தத்தமாகிய வசனம் என்கிற விதை இங்கே புதிக்கணும். இருதயத்தில் விசுவாசிக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும், அங்கீகரிக்கணும்னா இதே வருஷத்திலேயே கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். அதுக்கு என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். எதெல்லாம் இழந்தோமோ அத்தனை கர்த்தர் ரெஸ்டோர் பண்ணுவார். சந்தோஷப்படணும், களி கூறணும். கர்த்தரை குறித்த ஒரு காரியம்னா அப்படியே யூட்டன் எடுக்க பண்ணுவார். இப்படி இருந்த போன காரியத்தை அப்படி திருப்பி இப்படி வைக்க போவார். 2 வசனம் படித்து முடிப்போம். எஸ்தர் 9. கிறிஸ்தவன் ஆகிட்டோம், கர்த்தருடைய பிள்ளையாக மாறிட்டோம், உடன்படிக்கை ஜனங்களாக மாறிட்டோம்னா பிசாசனோட வாழ்க்கையில் வேலையை செய்யவே கூடாதுங்க. வேலை செஞ்சால் கூட அவன் தோல்வி அடையணும். எஸ்தர் 9:1. ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்த நாளில்தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாக முடிஞ்சு. எந்த நாளில்
யூத மக்களை அவருடைய எதிரிகள் கொல்ல வேண்டும் என்று நாள் குறிச்சார்களோ அதே நாளில் கர்த்தர் வந்து அப்படி யூட்டன் எடுத்து வச்சு அதே நாட்களில் யூதர்கள் எதிரிகளை கொல்லும்படியாக வச்சார். சொன்னது புதிக்கலாம். இன்றைக்கி மனுஷர்கள் எதிரி கிடையாது. வியாதி நமக்கு எதிரி, மரணம் நமக்கு எதிரி, தரித்திரியம் எதிரி, மனசோர்வு எதிரி. எதை நம்ம அழிக்க வேண்டும் என்று நினைச்சதோ அதை நாம் அழிக்கக்கூடிய ஜனங்களாக இருக்கணும். அதை மேற்கொள்ளக்கூடிய ஜனங்களாக இருக்கணும். மேற்கொள்ளுவீங்க, கட்டாயம் கொள்வீங்க. யார் மேற்கொள்வாங்கன்னா, இதெல்லாம் நான் மேற்கொள்ளுவேன், கர்த்தருக்குள்ள என்கரேஜ் பண்ணுவேன், கர்த்தருக்குள்ள நான் திடப்படுத்திக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா மேற்கொள்ளுவீங்க. கண்ணீர் விட்டு கதறி புலம்புறோம்னா அதே இடத்துல இருப்போம். படுத்து பறந்துக்கிட்டே இருப்பான். சகரியா 9:12 சொல்லுகிறது, நம்பிக்கையின் சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், கர்த்தர் ரெட்டிப்பானதை தருவார். சிறைகளேன்னு சொல்லலை, நம்பிக்கையுடைய சிறைகளே, பிரிசனர்ஸ் ஆஃப் ஹோப் இருக்கு. ஒரு இதில் ஒரு காரியத்தில் சிறைப்பட்டு கிடந்த போல இருக்கலாம், ஆனால் அதுக்குள்ள நம்பிக்கை இல்லாமல் இல்லை, நம்பிக்கையோடு இருக்கிறேன். அந்த நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா கர்த்தர் வந்து 2 மடங்கு திருப்பி கொடுப்பார். குறைஞ்சது சிறை பேர் திருப்பி வெளியே போகிறது மட்டும் இல்லை, அதான் அழகாக இருக்கு. பிரிசனர்ஸ் ஆஃப் ஹோப், நம்பிக்கையின் சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், கர்த்தர் ரெட்டிப்பானதை தருவார். கடைசி ஒரு வசனம், சங்கீதம் 71. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். அப்படி NLT-யில் போடு, இது முடியும். You have allowed me to suffer much hardship. சில நேரத்தில் சில கடினமான சூழ்நிலைக்குள்ள போகும்பொழுது கர்த்தர் அலோவ் பண்ணுறாருன்னா கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லலை, போகும்போது கடுத்து நிறுத்தலை. அலோவ் பண்ணாருன்னா அவரே போப்பான்னு சொல்லலைங்க. இப்போ கொரோனா வந்துச்சா, கர்த்தர் கொடுத்தாரா? கர்த்தர் நடக்கும்படி அலோவ் பண்ணாரா? அலோவ் பண்ண நடந்துச்சு. கர்த்தர் வந்து கொரோனாவே நில்லு அப்படி சொல்லலை. சில கஷ்டத்துக்குள்ளே சில வேதனைக்குள்ளே போகும்போது கர்த்தர் வந்து அதை அலோவ் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் வந்து திட்டமிட்டு தீர்மானிச்சமை நடத்தலை. You have allowed me to suffer much hardship, but you will restore me to life again and lift me up from the depths of the earth. பூமியிலிருந்து, பூமியினுடைய ஆழங்களிலிருந்து என்னை எழுப்புவீர், என்னை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணுவீர், மறுபடியும் என்னை புதுப்பிப்பீர். புரியுதுங்களா? சில நேரத்தில் மரணத்தின் விளிம்பரோடு போகலாம். சொல்கிறான், யூ வில் ரெஸ்டோர் மீ டு லைஃப் அகெயின், என்னை ஜீவனுக்கு திரும்பி உயிர்ப்பிப்பீர். கீழே அடுத்த வசனம், யூ வில் ரெஸ்டோர் மீ ஈவன் கிரேட்டர் ஹானர் அண்ட் கம்ஃபர்ட் மீ ஒன்ஸ் அகெயின். என்னை ரெஸ்டோர் பண்ணி முன்ன இருந்த பாட்டிலும் அதிகமான கணத்துக்குள்ளே என்னை ரெஸ்டோர் பண்ணியிருக்கீங்க, அதிகமாக என்னை தேர்தல் அடைய பண்ணியிருக்கீங்க. அதான் கர்த்தர் செய்கிறது. நான் சொன்னது புரியுதுங்களா? முன்ன இருந்த நிலையில் கர்த்தரை கொண்டு வர கிடையாது, முன்ன இருந்த மகிமையை காட்டிலும் கணத்தை பார்க்கலும் மச் பெட்டராக கொண்டு வருவார். ஆனால் ஒரு காரியம், கண்ணீர் விட்டு கவலை விட்டுட்டு அவங்க இவங்க அப்பா அம்மா சித்தப்பா மாமே மச்சன் மாமியார் குதுந்தியா அதெல்லாம் சொன்னோம்னா முன்னேற முடியாது. கர்த்தர் மேலே கண்களை வைங்க, கர்த்தருக்குள் உங்களை என்கரேஜ் பண்ணுங்க. கர்த்தர் எல்லா சிறையிருப்பையும் திருப்பி இழந்ததுக்கு மேலாக சிறந்த நிலைக்கு வைப்பார். முன்ன இருந்த மரியாதை பார்க்கலும் மேலான மரியாதையில் கொண்டு வந்து வைப்பார். செய்வாரா? விசுவாசிக்கிறீங்களா? எழுந்து நிற்போம். பிதாவே, துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு எல்லா காலத்திலும் நல்லவர், எல்லா சூழ்நிலைகளிலும் நல்லவர். கர்த்தாவே, நிச்சயமாகவே எங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாய், வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நிறைவை கொடுக்கிற கர்த்தராய் இருக்கிறதுக்காக சோத்திரம். கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி, வசனங்களுக்காக நன்றி. கர்த்தர் நம்ம சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறது போல இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா சிறையிருப்பையும் திருப்புகிற தேவனாய், எல்லா அவமானங்கள்லிருந்தும் நிந்தைகள்லேருந்து எங்களை வெளியே கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறதுக்காக சோத்திரம். இயேசு நாமத்தில் கேட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். அவமானத்தின் உணர்வு, நிந்தையின் உணர்வு, தலகுனிவின் உணர்வு வாழ்க்கையிலிருந்து வெளியே சென்று உற்சாகத்தின் உணர்வு, ஜெயத்தின் உணர்வு, வெற்றியின் உணர்வு உண்டாகட்டும். எழுந்து தேவனை நோக்கி பார்க்கட்டும், கர்த்தர்களை பயன்படுத்தட்டும்.
கர்த்தர்கள் மூலமாக நம்முடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கனமும் மகிமையும் துதி உமக்கு உண்டாகட்டும், வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரியை மட்டும் இருப்பதாக. கர்த்தரோட ஆசீர்வாதத்தை எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்க மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வாதத்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்காயுசோடு ஒரு வியாதியும் ஒரு பலவீனமும் அணுகாமல் எல்லாவற்றையும் நீக்கி 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.